வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பெண் ஒன்றை கண்டேன் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கண்ணா, இவங்க தான் உங்க தாத்தா பாட்டி, உன் எழில் அப்பாவோட அம்மா அப்பா என்று அவள் சொல்ல, பிள்ளை அவர்கள் அருகில் சென்று, தாத்தா பாட்டி எப்படி இருக்கீங்க என்றான். நாங்க நல்லா இருக்கோம்டா பட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க என்று பத்மநாபன் அவன் கன்னத்தை தட்டி அவனை கொஞ்சியபடி கேட்க, தென்றல் வியப்பு மேலிட அவரை நோக்கினாள். என்னம்மா, உன் மாமாவா இப்படி பேசுறாருன்னு பார்க்கறியா? தேனு, அவர் எப்பவுமே ஒரு குழந்தைம்மா, பாசம் காட்டுறதில்ல. ஆனா என்ன, அதை சரியா வெளிப்படுத்த தெரியாது என்றார் கணவரின் மனம் அறிந்தவராய். பாப்பா பேர் என்ன என்று சாந்தினி கார்த்தியை கேட்க, கார்த்திகேயன் என்றது பிள்ளை. ரொம்ப அழகா இருக்குடா செல்லம், உன்ன மாதிரியே என்று அவனை தூக்கி முத்தமிட்டார் சாந்தினி. பாத்தி, எலிப்பா எங்க, அவ வள்ளியா என்று கண்களை அங்கும் இங்கும் சுழல விட்டு தேடியபடி கேட்க, சாந்தினியின் கண்கள் பனித்தன. அது அது வந்து எழில்பா, சாமி கிட்ட என அவர் முடிக்கும் முன் தென்றல் குறுக்கிட்டு, அம்மா ப்ளீஸ் அப்படி நீங்களே சொல்லாதீங்கம்மா. எனக்கு தெரியும் என் எழில் சாகல. நம்ம எழில் நம்மை விட்டு போக மாட்டான். அவன் உயிரோட தான் இருக்கான். வருவான், நிச்சயமா வருவான். என் முருகன் அவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் என்றாள் உறுதியுடன். அவளின் உறுதி ஒரு நொடியில் பத்மநாபன், சாந்தினி இருவர் நெஞ்சிலும் சிறு நம்பிக்கையை விதைக்க, அப்போதுதான் சாந்தினி அவள் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தையும் அவள் நெற்றியில் சூடியிருந்த குங்குமத்தையும் கண்டார். மா, அப்பா, என்ன எங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்லி தலை குனிந்தவள், நாங்க அன்னைக்கு எங்களுக்கு உங்ககிட்ட எங்க காதலை சொல்ற தைரியம் வரல. நீங்களும் என் அம்மாவும் காதலே கூடாதுன்னு பிடிவாதமா இருந்ததால எங்களை பிரிச்சிருவீங்களோன்னு ரொம்ப பயந்தாரு. அதான் என்ன எங்களை மன்னிச்சிருங்க என்ற பயத்துடன் திக்கி தடுமாறி சொல்லி முடித்தவளை சாந்தினி தன் நெஞ்சோடு சேர்த்தணைத்து கொண்டு ஆறுதல் வழங்க, பத்மநாபன் அவள் தலையை வருடி, நடந்ததையே நினைச்சு வருந்தாதம்மா, இனியாவது நீ சந்தோஷமாய் இருக்கணும் என்று மருமகளை தேற்றினார். ஒரு வழியாக பாசப்போர் முடிந்து பாசக்களம் சற்று அமைதியானதும் நன்றி செலுத்தும் படலம் ஆரம்பமானது. பத்மநாபனும் சாந்தினியும் அருகில் நின்று நடப்பதையெல்லாம் புன்சிரிப்புடன் ரசித்திருந்த ராணி அம்மாவையும் லக்ஷ்மி அம்மாவையும் நோக்கி கை கூப்பி, ரொம்ப நன்றிங்க என்று சொல்ல, ஐயோ பெரியவங்க, நீங்க போய், தென்றல் என் பொண்ணு மாதிரிங்க, அவளை பார்த்துக்க வேண்டியது ஏன் கடமை என்றார் ராணியம்மா. பாசப்படலமும் நன்றி படலமும் முடிந்து அன்று மாலை வரை ஆசிரமத்தில் இருந்துவிட்டு பத்மநாபன், சாந்தினி, தென்றல், கார்த்தி, எழிலரசி, ராணியம்மா அனைவரும் அங்கு குடியிருந்த பாலமுருகனை வணங்கி ஆசி பெற்று எல்லோரிடமும் விடை பெற்று சென்னைக்கு கிளம்பினர். பத்மநாபன், சாந்தினி இருவர் வாழ்வின் இரண்டு பக்கங்களில் ஒளி விளக்காய் தென்றலும் அவள் பிள்ளைகளும் மின்ன, தங்கள் பிள்ளையின் இழப்பை மறந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள துவங்கினர். ஆனால் தன்னவனை பிரிந்த தென்றல் 3 வருடங்களுக்கு பிறகு ஆதித்யா பில்டர்ஸின் வரவேற்பு கூடத்தில் படபடப்புடன் அமர்ந்திருந்தனர் அந்த பிரபல பத்திரிகையின் குழுவினர். வினய் சார் வந்துட்டாரு என்று செக்யூரிட்டி வந்து அவர்களிடம் விவரம் தெரிவிக்க, மேலும் அவர்களை பதட்டம் தொற்றிக் கொண்டது. ஆதித்யா பில்டர்ஸ் என்ற பிரம்மாண்டமான அந்த கட்டிடத்தின் பார்க்கிங் ஏரியாவில் கத்தியை போல் செருகி நின்றது அந்த கருப்பு BMW. அதன் கதவை புயல் என திறந்து தன் கம்பீர நடையால் 4:08 வரவேற்பறையை அடைந்தான். 30 நெருங்கிக் கொண்டிருந்த அந்த இளஞ்சிங்கம் வினய் ஆதித்யன். புயலின் வேகத்தையும் மிஞ்சும் வகையில் உள் நுழைந்தவனை கண்டதும் அனைவரின் கால்களும் தானாக எழுந்து நின்றன. அவர்களது வணக்கத்தை சிறு கண் அசைவினால் ஏற்றுக்கொண்டே தன் கூர் வாளை ஒக்கும் பார்வையால் அங்கிருந்தவர்களை தன் மூளைக்குள் பதிவு செய்து கொண்டு அவர்களை அமருமாறு தன் கை அசைவின் மூலம் அனுமதி கொடுத்துவிட்டு தன் அறையை நோக்கி விரைந்தான். அங்கிருந்த ஆண்களும் பெண்களும் ஏதோ ஒரு அதிசயத்தை கண்டது போல் உறைந்து போய் நின்றிருந்தனர். அவனின் ஒரு பார்வை தீண்டல் அவர்கள் அனைவரையும் கட்டி போட்டிருந்தது. அப்பா, எத்தனை கம்பீரம் அந்த நடையில்
என்ன ஒரு தீர்க்கமான பார்வை! அவனின் கூர் நாசியும் விரிந்த புருவங்களும் கரிய கேசமும் அப்படி ஒரு வசீகரம்! அதிலும் அவன் லேசாக புன்னகை புரியும் போது அவன் முகத்தில் தோன்றும் அதீத வசீகரம்! அதை பார்த்தால் ஆண்களே பொறாமை கொள்வார்கள். ஆனால் அந்த பாக்கியம் அவன் தாய் தந்தை தங்கைக்கு மட்டுமே கிடைத்த வரம். அவனின் கோதுமை நிற மேனிக்கு ஏற்றாற்போல் அவன் அணிந்திருந்த சாம்பல் மற்றும் கருப்பு நிறம் கலந்த சூட் அவனுக்கு கன கச்சிதமாக பொருந்தி அவன் ஆண்மைக்கு மெருகூட்டியது. அவன் தன் அறைக்குள் சென்ற சில நொடிகளில் அந்த பிரபல பத்திரிகையின் குழுவினருக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடைக்க, ஒரு பெண், 2 ஆண் உட்பட 3 பேரும் அறைக்கதவை தட்டி அனுமதி பெற்று உள்ளே சென்றனர். பேட்டி எடுக்க தயாரான அந்த பெண் பத்திரிகையாளர் அவன் விழிகளை சந்திக்க முடியாமல் தோற்று போனாள். ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்றவளை என்ற அவனது கனைப்பு நிஜ உலகிற்கு இட்டு வந்தது. அவள் தன்னை சுதாரித்து கொண்டு தைரியத்தை வரவழைத்து, "வணக்கம் சார்" என்றாள். "வணக்கம்" என்றான் அவனது மிடுக்கான குரலில். தொடர்ந்து 3வது முறையாக இந்த வருடமும் இந்தியாவின் கட்டிடக்கலை சாம்ராஜ்யத்தில் உங்க பில்டர்ஸ் டாப் 10 லிஸ்ட்ல முதல் இடத்திற்கு தேர்வாகி இருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் என்றாள். நன்றி என்றான் ஒரு வார்த்தையில். எந்த பத்திரிகைக்கும் இதுவரைக்கும் பேட்டி கொடுக்காத நீங்க முதல் முறையா எங்க பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க சம்மதிச்சதுக்காக எங்களோட பத்திரிகையை சார்ந்த அத்தனை பேர் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் என்றான். என்று சிறு தலையசைவினால் அந்நன்றியை ஏற்றுக்கொண்டான். சார், இப்போ கேள்விகளுக்கு போகலாமா என்றாள். லேசான கண் அசைவினால் அவன் அப்பெண்ணுக்கு அனுமதி கொடுக்க, எல்லா வெற்றியாளர்கள் கிட்டேயும் கேட்கப்படுகிற முதல் கேள்விதான் சார், உங்களோட இந்த வெற்றிக்கு காரணம் என்றாள். என் இலக்கு இந்தியாவின் டாப் 10 பில்டர்ஸ் லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிக்கணுங்கிறது தான் உங்களோட லட்சியமா சார் என்றாள் அந்த பெண். முதல் இடத்தை பிடிக்கணுங்கிறதை லட்சியமா வச்சுக்கிட்டு நான் என்னைக்குமே உழைச்சதில்லை. முதல் இடத்தை நாம தேடி போகக்கூடாது, நம்ம தேடித்தான் அது வரணும். அதுக்காக நாம செய்ய வேண்டியது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டும்தான் என்றான். ஓ, எக்ஸலண்ட் ஆன்சர் சார் என்றவள். மேலும் தொடர்ந்து, உங்களோட இந்த முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருக்கிறது ஆல்வேஸ் மை ஃபேமிலி அண்ட் தென் மை ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் என்றான். ஃபைன் சார் என்றவள் இன்னும் சில கேள்விகளை கேட்டு முடித்த பின், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா சார் என்று அனுமதி கேட்டுவிட்டு, இந்த கால இளைஞர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா என்றாள். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும் என்றவன் ஒரு நொடி கண்மூடி திறந்து, யாராலும் உங்கள் முயற்சியையும் முன்னேற்றத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களை தவிர. அதனால் எப்போதும் உங்களுக்கு நீங்களே தடையிட்டு கொள்ளாதீர்கள் என்றான். ஃபேண்டாஸ்டிக் சார், அடுத்த வருடமும் நீங்களே முதல் இடத்தை பிடிக்கணும்னு எங்க பத்திரிகை சார்பாக வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி சார் என்றாள். நிச்சயமாக, நான் இருக்கிற வரைக்கும் யாராலேயும் என் இடத்தை பிடிக்க முடியாது. நன்றி என்றான் கம்பீரமும் கர்வமும் ஒரு சேர. அதுவரை அவனின் பதில்களை வெகுவாக ரசித்து கேட்டு கொண்டிருந்த அந்த பத்திரிகையாளர்கள் அவனின் இறுதி வாக்கியத்தில் சற்றே வருத்தம் கொண்டனர். திறமையும் அழகும் பணமும் இருக்கிற இடத்துல கர்வமும் இருக்கும் போல என்று நினைத்தபடியே விடை பெற்றனர். மாலை ஆபீஸில் இருந்து வீட்டினுள் நுழைந்தவனை, கங்க்ராட்ஸ் அண்ணா என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள் வினயின் அன்பு தங்கை பிரியதர்ஷினி. பெயருக்கு ஏற்றாற்போல் மிகவும் பிரியமானவள். தேங்க்ஸ் டா அம்மு என்றான் வினய். வாழ்த்துக்கள் வினய் என்றனர் அவனின் தாயும் தந்தையும் ஒரு சேர. தேங்க்யூப்பா, தேங்க்யூமா என்றான் சிறு புன்னகையுடன். அட, இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிச்சாத்தான் என்னவாம் என்று தங்கை அவன் கன்னத்தை பிடித்து சிரிக்க செய்தாள். அண்ணா, இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்னை வெளியில கூட்டிட்டு போறியா என்றாள் கெஞ்சலாக. ஓ, கண்டிப்பா அம்மோ என்றான் அண்ணன். உஷ் பிரியா, அவனே இப்பதான் ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கான். நீ பேசாம போ, சண்டே போய்க்கலாம் என்று அவளை அதட்டினார் அவர்களின் அன்பு தாயார் நீலவேணி. நீ போமா அண்ணா, பாருண்ணா என்று அவள் சிணுங்களுடன் தமையனின் தோளில் சாய, மா குழந்தையை மிரட்டாதீங்கம்மா என்ற தாயிடம் தங்கைக்கு பரிந்து பேசிவிட்டு தங்கையிடம் திரும்பி, நான் இன்னும் ½ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க, எல்லாரும் இன்னைக்கே வெளியில போறோம் என்றவன் தங்கையை பார்த்து, அப்படியே ஆகாஷுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு அம்மோ என்றான். நீ சொல்லவே வேணாம், இந்நேரத்துக்கு மெசேஜ்
போன் மூலமா போய் சேர்ந்திருக்கும் என அவர்களின் தந்தை ஆதித்யன் சொல்ல, ஈ என அசடு வழிய சிரித்தாள் இளையவள். ஐய, போதும், என் புள்ள பயந்துட போறா என்று அவளை வாரினார் வேணி. லேசாக சிரித்தபடி வினய் தன் அறையை நோக்கி செல்ல, சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதித்யா என்று அவர்களை மிரட்டிவிட்டு சிட்டாக பறந்து தன் அறைக்குள் சென்றாள் அந்த இளம் தேவதை. சிறிது நேரத்தில் தயாராகி வெளியே வந்தவள் லைட் ப்ளூ கலர் ஜீன்ஸும் பிளாக் காட்டன் ஷர்ட்டும் அணிந்து கழுத்திலும் காதுகளிலும் கண்ணுக்கு தெரியலாமா வேண்டாமா எனும் அளவில் மின்னும் சிறு வைரத்தோடும் மெல்லிய தங்கச் சங்கிலியும் அணிந்திருந்தாள். தலைமுடியை தூக்கி வாரி குதிரை வால் போட்டிருந்தாள். நவநாகரீக தேவதையாக ஹாலுக்கு வந்து அமர்ந்தவளை பார்த்து, ஏய் என்னடி இது, குடும்பத்தோட வெளியில போகும்போதாவது நல்லா தழைய தழைய புடவை கட்டி தலை பின்னி பூ வச்சு நகையெல்லாம் போட்டுட்டு வரலாம்ல என்றார் வேணி. ஐயோ, இன்னும் பட்டிக்காடாவே இருக்கியேம்மா, இப்ப இதுதான் ஃபேஷன். நீ சொல்ற மாதிரி நான் என்ன வெயி, என்ன ஷோகேஸ் பொம்மைன்னு நினைச்சுப்பாங்க என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஹாய் பேபி, யூ ஆர் லுக்கிங் சோ கியூட் டியர் என்றபடி வந்தான் அவளின் வருங்கால கணவன் ஆகாஷ். தேங்க்யூ டியர் என்று சொன்னவள் தன் தாயிடம் திரும்பி, பார்த்தீங்களா என்பதைப் போல ஒரு பார்வை பார்க்க, எப்படியோ போங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்த வேணி, வினய் கண்ணா ரெடி ஆயிட்டியா, சீக்கிரம் வா என்று அழைத்தார். இதோ வந்துட்டமா என்றபடியே வந்தவனை பார்த்து, ஹாய் மச்சான்ஸ், வயசு ஏற ஏற உங்க ஸ்மார்ட்னஸ் கூடிக்கிட்டே போகுது, யாரையாவது லவ் பண்றீங்களா என்றான் ஆகாஷ் கண்ணடித்து. ஹேய், உனக்கேண்டா பொறாம, என் அண்ணா எப்பவுமே ஸ்மார்ட் தான் என்றாள் பிரியா. ஏன் ஆகாஷ், நீ படுற கஷ்டம் போதாதா என்று வினய் சொல்ல, அண்ணா என்ற பல்லை கடித்த தங்கை, டேய் அண்ணா, ஆகாஷ் சொல்ற மாதிரி யாரையாவது லவ் பண்றியா என்ன, சொல்லு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என அவனின் தங்கையும் இப்போது ஆகாஷுடன் சேர்ந்து கொண்டாள். ஐயோ ப்ளீஸ் இந்த டாப்பிக்கை விடுங்களேன் என்றான் வினய். பிடி கொடுக்க மாட்டேங்கிறானே என்று அங்கு அமர்ந்திருந்த ஆதித்யன் தன் மனதுள் எண்ணிக்கொண்டிருந்த நேரம், இந்தாடா கண்ணா என்று வேணி தன் மகனுக்கு பிடித்த பாதாம் ஹல்வாவை அவனிடம் நீட்டினார். பச்சை துரோகம். ஹே வேணி, திஸ் இஸ் டூ மச். ஒருத்தி வயிற்ற பிடிச்சுக்கிட்டு பசிக்குதுன்னு 5 மணியிலிருந்து கிச்சனை சுத்தி சுத்தி வர்றேன், எனக்கு ஒரு வாய் கொடுத்தியா என்றாள் மகள் கோபமாக முறைத்தபடி. ஆமா, உங்கிட்ட அப்பவே சொல்லி இருந்தா என் பிள்ளைக்கு காலி கிண்ணமும் கரண்டியும் தான் மிஞ்சி இருக்கும் என்றார் வேணியும் சளைக்காமல் அவரை ஆமோதிப்பது போல். யூ ஆர் ரைட் அத்தம்மா என்றான் ஆகாஷ். யூ டூ ஆகாஷ் என்று அவள் எகிற, சாரி சாரி டார்லிங், யூ டோன்ட் வரி, நான் உனக்கு கூகுளில் சர்ச் பண்ணி ரெசிபி கண்டுபிடிச்சு ஒரு பெரிய என்று இழுத்தவன் யோசித்து, வாட்ஸ் தட் ஆண்டி என்று தன் மாமியாரை நோக்கி பார்க்க, அண்டா என்று அவர் எடுத்து கொடுக்க, காட் இட் பேபி, ஹண்டா ஹண்டா ஃபுல்லாக செய்து தரேன் என்றான். உவா, நீ செய்யறத முகர்ந்து பார்த்தாலே நான் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன், இதில் அண்டா ஃபுல்லாக செய்து தராரா, போடா போடா என்று ஏதோ ஏடா கூடமாக சொல்ல வந்தவள் தன் தந்தையின் முகத்தை பார்த்து அடங்கினாள். எத்தனை முறை சொல்லி இருக்க, மாப்பிள்ளையை மரியாதையா கூப்பிடுன்னு என்று அவளை முறைத்தார் ஆதித்யா. போங்கப்பா, இவனுக்கெல்லாம் இந்த மரியாதையே அதிகம் என்றவள் ஆகாஷை பார்த்து, என்ன நான் சொல்றது சரிதானே என்று ஒழுங்கு காட்டிவிட்டு அவன் அருகில் இருந்து எழுந்து ஓடி தன் தமையனின் மடியில் தஞ்சம் புகுந்தாள். அண்ணா, எனக்கு ஒரு வாய் என அவள் கேட்க, தங்கையின் சேட்டைகளை ரசித்தபடியே தன் கிண்ணத்தில் இருந்த ஹல்வாவை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டான் தமையன். எவ்வளோ தின்னாலும் அவங்க அண்ணன் தட்டில் இருக்கிறத பிடுங்கி திங்கலைன்னா இவ வயிறு நிரம்பாது என வேணி முணுமுணுக்க, வாய் ஸ்டொமக் பேர்னிங் வேணி, இப்படி ஒரு அண்ணன் உனக்கு இல்லையன்னு தானே என்றாள் பெண்ணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நாளைக்கு தான் டின்னருக்கு போக முடியும் என்றார் ஆதித்யன். ஆமா ஆமா, சீக்கிரம் 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 கிளம்புங்க என்று அனைவரையும் கிளப்பி இழுத்து கொண்டு சென்றாள் பிரியா. பாலு, இதையெல்லாம் எடுத்து வச்சிடுங்க, நைட் நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுடுவோம், எங்களுக்கு சமைக்க வேண்டாம், உங்களுக்கும் மற்ற சர்வன்ஸுக்கும் தேவையான அளவு மட்டும் சமைச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார் அவ்வீட்டின் மகாராணியான நீலவேணி. வினயின் பிஎம்டபிள்யூ அப்பெரிய நகை கடையின் முன் நின்றது. என்னப்பா வினய், ஹோட்டலுக்கு போகாம இங்கே நிறுத்துற என்றார் ஆதி. எல்லாரும் இறங்குங்க என்றான் வினய். ஹாய் அண்ணா, என்ன வாங்கி தர போறீங்க என்று ஆவலுடன் துள்ளி கொதித்தாள் தங்கை.
வினய், அவ வீட்டில் இருக்கிற நகையையே ஒழுங்கா போட மாட்டேங்கிறா, அப்புறம் எதுக்குப்பா என்ற வேணி சொல்ல, அம்மா ப்ளீஸ் வாங்கம்மா என்று அவரை அழைத்து சென்றான் வினய். வினய் அக்கடையில் உள்ள டைமண்ட் செக்ஷனுக்கு செல்ல அவன் குடும்பத்தினர் அவனை பின்தொடர்ந்தனர். அவனை பார்த்ததுமே அங்கிருந்த கடை ஊழியர் அவன் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்திருந்த வைர நெக்லஸை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தான். வினய் அதை வாங்கி பிரியாவிடம் கொடுக்க, வாவ் அண்ணா, திஸ் இஸ் அன்பிலீவபிள் என்று கத்தியே விட்டாள். ஆனால் இது எப்படி முடியும்? காலையில தான் பேப்பர்ல இந்த நெக் செயினை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சு உங்க ஷாப்புக்கு கால் பண்ண. ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே என்றாள் வியப்புடன். ஆர்டர் பண்ணாங்க மேடம், ஆனா சார் கண்டிப்பா இந்த பீஸ் தான் வேணும்னு சொன்னதால அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சோம் என்றார் அந்த கடை ஊழியர். ஹவ் இஸ் இட் பாசிபிள் அண்ணா என்றாள் தன் அண்ணனை பார்த்து. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஃபார் வினய் என்றான் கர்வத்துடன். மேடம், இந்த நகையோட விலை 10 லட்சம் தான், ஆனா சார் இதுக்கு 15 லட்சம் கொடுத்திருக்காரு என்றார் அந்த ஊழியர். என்ன வினை இது என்ற வேணி வருத்தம் கொள்ள ஆதித்யன் தன் மனைவியை கண்களால் அடக்கினார். வினய் தன் தங்கையின் மேல் வைத்திருக்கும் அளவிலா பாசம் பெற்றோர்களுக்கு புரிந்த போதும் அவனின் இந்த நடவடிக்கையை எண்ணி அவர்கள் பெரிதும் கவலை கொண்டனர். ஆனால் தங்கையோ, யூ ஆர் தி பெஸ்ட் அண்ணா என்றாள் அண்ணனின் தோளில் சாய்ந்து. தங்கையின் தலையை வருடி விட்டவன் தாயை பார்த்து, மா நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்கம்மா என்றான். இல்லப்பா, இருக்கிறதே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம் என்றார் வேணி. அதன் பின் அனைவரும் சேர்ந்து அருகில் இருந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இரவு விருந்தை முடித்து கொண்டு வீடு திரும்பினர். மறுநாள் காலை, எழில் சீக்கிரம் வா, டைம் ஆகுதில்ல என்று குரல் கொடுத்தாள் தென்றல். தோ வந்துட்டேம்மா, இன்னும் ஒவ்வாய்தான், சாப்பிட்டு வந்துட்டேன் என்றாள் எழிலரசி. எழில் தென்றலின் செல்ல செல்வ புதல்வி. மா போதும் விடுங்கம்மா, ஒரு இட்லி சாப்பிட எவ்வளோ நேரம் பண்றா, நீங்களும் 2 போட்டு ஊட்டி விடாம அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் தென்றல் தன் மாமியாரிடம். நோ தேனு, சாப்பாதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சின் சான் சொல்லிக்கான் என்றாள் தென்றலின் குரு. அவள் சொன்ன விதத்தில் பத்மநாபன் உட்பட அனைவரும் சிரித்துவிட தென்றலும் சிரித்தபடியே, ஆமா இதெல்லாம் நல்லா பேசு, அப்போ இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணது? அண்ணா பாரு எவ்வளோ சமத்தா ஸ்கூலுக்கு ரெடியாகி நிற்கிறான், நீயும் இருக்கையே, முதல் நாளே ஸ்கூலுக்கு லேட்டா போக போறியா, சீக்கிரம் வாடா தங்கம் என்ற மகளை கொஞ்சி அழைக்க, ஆப்த என்று துள்ளி குதித்து வந்து நின்றாள் சின்ன தேவதை. என் செல்லம் என்ற மகவை கட்டி முத்தமிட்டவள் பிள்ளையை கிளப்பி பள்ளிக்கு அழைத்து கொண்டு கிளம்பினாள். தன் பாட்டனாரின் மடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த தன் மூத்த மகனை பார்த்து, கார்த்திகண்ணா வாங்க ஸ்கூலுக்கு போகலாம் என்றவள் தன் தாய் தந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சாந்தினி பத்மநாபனிடம், அம்மா அப்பா, நான் போய் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் என்று விடை பெற்று கிளம்பினாள். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா என்று விடை கொடுக்க, முதல் நாளாச்சே அடம் பண்ணுவாளோ, நானும் கூட வரட்டுமாமா என்றார் பத்மநாபன். யாரு, உங்க பேத்தியாப்பா? ஒரு வாரமா எப்ப ஸ்கூலுக்கு போவோம்னு கேட்டு கேட்டு ராத்திரி முழுக்க தூங்க விடலப்பா என்றாள் தென்றல் பாவமாக. யூ டோன்ட் வெதி தாத்தா, நான் பட்டமா போயிட்டு வாவேன், பாய் என அவர்கள் இருவர் கன்னங்களிலும் முத்தமழை பொழிந்து விடை பெற்றாள் செல்ல பேத்தி. தாத்தா பாட்டி பாய் என்ற கார்த்தியும் அவர்களை முத்தமிட்டு விடை பெற்று கிளம்ப ஒரு வழியாக 2 ஆண்டுகளையும் அழைத்து கொண்டு காரில் ஏறினாள் தென்றல். தென்றல் காரை செலுத்தி கொண்டிருக்கையில் பின் சீட்டில் அமர்ந்திருந்த எழிலரசி, மா ஸ்கூல்ல எக்கு நெய்ய ஃபென்ஸ் கிதைப்பாங்களா என்றாள். ஆமாம்டா குட்டி, நீங்க சமத்து பாப்பாவா, எல்லார்கிட்டையும் ஹாப்பியா பேசணும் சரிங்களா என்றாள் அன்னை. மா ஸ்கூல்ல ஏபிசிடி சொல்லி தருவாங்களா என்ற மறுபடியும் கேள்வி எழுப்பினாள் சிறியவள். ஆமாம்டா செல்லம் என்றாள் தென்றல். மா அப்பதான் 1 2 3யும் சொல்லி தருவாங்களா என்றாள் சின்னவள் தென்றலின் பொறுமையை சோதிக்கும் வகையில். டா என்றாள் தென்றல் ஒற்றை வார்த்தையில். அம்மா அப்போதான் இ என்றாள் தலை சாய்த்த கண்களை விரித்து. கொஞ்ச நேரம் பேசாம வாயேண்டி என்ற தென்றல் பொறுமை இழந்து சொல்ல, என்ற கண்களையும் மூக்கையும் சுருக்கி ராகம் பாடியவள் தாயிடமிருந்து கேள்வியை தமையனுக்கு மாற்றினாள். அண்ணா நீ தொல்லு, தேனு பேட் கேர்ள், அவக்கு ஒண்ணுமே தெரியல என்க தென்றல் சிரிப்புடன். லட்சு, நீ மட்டும் இப்ப எங்களோட இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்ப தெரியுமா,
உன் தென்றலையும் விட அதிகமாக வளவளக்கிற இந்த குட்டி வாண்ட பார்த்து என்றாள் மனதிற்குள். ஆமாண்டி, ஸ்கூல்ல 1 2 3 அ ஆ இ ஈ ஏபிசிடி ரைம்ஸ் ஸ்டோரி எல்லாம் சொல்லித் தருவாங்க என்றான் கார்த்தி முன்னெச்சரிக்கையுடன். ஆ, அப்புதமன்னா மிஸ் அடிப்பாங்களா என்றாள் எழில் சற்றே பயந்த விழிகளோடு. நரசு, உனக்கு பதில் இவகிட்ட கார்த்தி மாட்டிக்கிட்டா என்று நினைத்து சிரித்தாள் தென்றல். ம்ஹும், அடிக்க மாட்டாங்க. ஆனா நீ தப்பு பண்ணா திட்டுவாங்க என்றான். ஆ, தப்புன்னா என்னன்னா என்றாள் குட்டி தேவதை. தப்புன்னா எனக்கும் தெரியலையே என்று விழித்தான் கார்த்தியும். மா, தப்புன்னா என்னம்மா என்றனர் இருவரும் ஒரு சேர கோரஸாக. ஆ, குழந்தைகள் உலகமே எவ்வளோ அழகானது. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மனசு இருக்கும். நல்லது கெட்டது எதுவுமே தெரியாம அன்பான மகிழ்ச்சியான சின்னஞ்சிறு உலகம் இவங்களோடது என்று அவள் நினைவுகளில் மூழ்க, மா தொல்லுமா என்று கெஞ்சினாள் சின்னவள். ஆ, அது வந்து என யோசித்தவள், தப்புன்னா பொய் சொல்றது, சண்டை போடுறது, ஏமாத்துறது இதெல்லாம் தான் என்ற தாய் சொல்லவும், பொய்னா என்னம்மா என்றாள் குட்டி இளவரசி சளைக்காமல். ஆ, அது வந்து வந்து அம்மா சாப்பாடு ஊட்டும்போது நீ சாப்பாட்டை சாப்பிடாமலே ஓடிப்போய் வெளியில துப்பிட்டு வந்து சாப்பிட்டேன்னு சொல்லுவல்ல, அதுதான் என்றாள் தாய். ஆ, அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா? சாயிம்மா சாயி, தேனு இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இனிமே குட் கேர்ளா இப்பேன் என்று வாக்கிக் கொடுத்தாள் அந்த பெரிய குட்டி மனுஷி. சாரிடா தங்கம். ஏ அரசி, ஸ்கூல் வந்துடுச்சுடி என்றான் கார்த்தி. தென்றல் காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு பிள்ளைகளை உள்ளே அழைத்து சென்றாள். செல்லங்களா, 2 பேரும் சமத்தா இருக்கணும். மிஸ் சொல்றத கேட்டு அவங்க சொல்படி நடக்கணும், சரியா என்று சொல்லி தென்றல் அவர்களை முத்தமிட்டு விடைபெற, பிள்ளைகளும் சரிம்மா பாய் என்று தலையாட்டி அவள் கன்னத்தை நனைத்துவிட்டு வகுப்பறைக்குள் ஓடினர். பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டு வீடு திரும்பியதும் தென்றல், பத்மநாபன், சாந்தினி மூவரும் காலை சிற்றுண்டியை சாப்பிட்டு முடித்தனர். அதன் பின் பத்மநாபன் ஆபீஸுக்கு கிளம்பியதும் சாந்தினியும் தென்றலும் சிறிது நேரம் தோட்டத்தில் அமர்ந்து அதன் அழகை ரசித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று சாந்தினிக்கு லேசாக தலை சுற்ற, தேனு, எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குமா, நான் கொஞ்ச நேரம் ரூம்ல போய் படுத்துட்டு வரேன் என்று சாந்தினி சொல்ல, ஐயோ அம்மா, என்னம்மா பண்ணுது, வாங்க என்று அவரை கைப்பிடித்து அழைத்து போய் அவர் அறையில் உள்ள கட்டிலில் படுக்க வைத்தவள் மருத்துவருக்கு அழைக்க போனை எடுக்க, லேசான மயக்கம்தாமா, டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம் என்று சாந்தினி எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் தென்றல் மருத்துவரை வரவழைத்து பரிசோதித்துவிட்டு அவருக்கு ஒன்றுமில்லை என்று தெரிந்த பின் தான் நிம்மதி அடைந்தாள். டாக்டர் சென்ற பின் சிறிது நேரத்தில் சாந்தினி நன்றாக உறங்கிவிட வெறுமையாக உணர்ந்த தென்றல் தன் மாமாவின் ஆபீஸ் அறையில் ஏதேனும் நாளிதழ்கள் இருக்கிறதா என்று பார்க்கலாம் என நினைத்து அவர் அறைக்குள் சென்றவளின் கண்ணில் பட்டது அந்த செய்தித்தாள். செய்தித்தாளில் தென்பட்ட அந்த தலைப்பு செய்தியை படித்ததும் தென்றலின் உள்ளம் கொதித்தது. இளம் தொழிலதிபர் வினய் ஆதித்யன் டாப் 10 பில்டர்ஸ் லிஸ்டில் தொடர்ந்து 3வது வருடமும் முதல் இடத்தை பிடித்து சாதனை என்ற வரிகள்தான் அவளின் அந்நிலைக்கு காரணம். வினய் தனக்கு புகைப்படம் எடுப்பது பிடிக்காது என்று மறுத்துவிட்டதால் அவனின் புகைப்படம் வெளியிடப்படாமல் அவனின் பேட்டி மட்டும் அச்செய்தித்தாளில் வெளியிடப்பட்டிருந்தது. ஐயோ, இது என்ன, இந்த பில்டர்ஸ் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்றால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாமா இது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு தானே சொன்னார், அப்புறம் எப்படி என யோசித்தவள் அந்த செய்தித்தாளில் இருந்த அவனது பேட்டியை படிக்கத் தொடங்கினாள். முதலில் அவன் அளித்திருந்த பதில்களால் அவன் மிக திறமைசாலி என கருதியவள் ஒரு வரி விடாமல் முழுவதுமாக படித்து முடித்த பின் திறமையுடன் சேர்ந்து தலைகனமும் இவனுக்கு அதிகம் என்று வாய்விட்டு சொன்னாள். கடந்த சில வருடமாக தான், தன் குடும்பம், தன் குழந்தைகள் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடங்கிவிட்டிருந்தாள் தென்றல். அவளுக்கு தன் மகன் மகளை கவனிப்பதே பெரிய வேலையாகி போனது. சில நேரங்களில் அவள் பத்மநாபனிடம் வேலையை பற்றி கேட்டால் எல்லாம் நல்லா போகுதுமா என்ற ஒரு வரியில் பேச்சை முடித்து விடுவார். மருமகளுக்கு உண்மை தெரிந்தால் வருத்தப்படுவாளோ என்று எண்ணி அவளுக்கு தங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் 2ஆம் இடத்திற்கு வந்து விட்டதை தெரியப்படுத்தாமல் விட்டுவிட்டார். எழிலன் இறந்து விட்டான் என மனம் உடைந்து போன பத்மநாபன் தன் தொழிலில் சரியாக கவனம் செலுத்தாததால் அவர்களின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது.
ஆனால் தன் மருமகளும் பேத்தியும் கிடைத்த பின் மறுபடியும் பத்மநாபன் தன் தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி அதை பழைய நிலைக்கு கொண்டு வர பாடுபட்டார். ஆனால் மற்ற பில்டர்ஸை முறியடித்து வெற்றி பெற்றவரால் எவ்வளவோ முயன்றும் ஆதித்யா பில்டர்ஸை மட்டும் தோற்கடிக்க முடியவில்லை. எப்போதுமே அவருக்கு இருக்கும் ஒரே போட்டியாளர் ஆதித்யா பில்டர்ஸ் தான். ஆனால் இந்த 3 வருடமாக அவரால் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. அவருக்கும் அதில் பெரும் வருத்தம்தான். ஆனால் மகனே இல்லாமல் போய்விட்டான். முதல் இடம் போனால் என்ன என்று நினைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார். ஆனால் தென்றலுக்கு அச்செய்தியை படித்தது முதல் குற்ற உணர்ச்சி மனதை குத்தி கொன்றது. ச்ச, என்னை நினைத்தால் எனக்கே அவமானமாக உள்ளது. நானும் எழிலும் எவ்வளவு கனவு கண்டிருப்போம். சாந்தினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உலக அளவில் உள்ள பில்டர்ஸ் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற எத்தனை முறை எழில் என்னிடம் கூறியிருக்கிறான். ஆனால் இன்று எனக்கு தனி அடையாளம் வேண்டும் என்று அன்று தாய் தந்தையிடம் எதிர்த்து பேசியதெல்லாம் வெறும் வீண் ஜம்பம்தானா? கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே வேலைக்கு போய் தான் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவன் அவன். ஆனால் நான் அவன் இல்லாத இந்த நேரத்தில் அவனிடத்தில் இருந்து நான் அவன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா? எவ்வளவு சுயநலவாதியாய் இருந்து விட்டேன். எனக்கு ஏற்பட்ட இழப்பையே எண்ணி எண்ணி அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளின் நலனை மட்டுமே கருதி மற்றவர்களுக்கும் பயனில்லாமல் என் எழிலின் லட்சியத்தையும் அடைய முற்படாமல் ஒரு கூண்டு கிளி போல் என்னை அடைத்து கொண்டிருக்கிறேன். பிரியாவுக்கும் ஆசிரமத்தில் இருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் அறிவுரை வழங்கிய நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி என் தந்தைக்கு தந்தையாய் இருந்து என்னிடம் பாசம் பொழியும் என் மாமாவுக்கு உதவாமல் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கவலையில் திளைத்து வீணாக பொழுதை கழித்து கொண்டிருக்கிறேன். அறிவுரை எல்லாம் மற்றவர்களுக்குத்தானா என்று அவள் மனம் அவளை கேள்விகளால் துன்புறுத்தி கொண்டிருந்தது. இல்லை இல்லை, இனியும் நான் இப்படி இருக்கக்கூடாது. என் வாழ்வை மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ வேண்டும். என் எழிலனின் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும். செல்லி, நீ வர வரைக்கும் நான் உன் இடத்துல இருந்து நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நிச்சயமா செய்வேன், செய்து முடிப்பேன் என்றாள் உறுதியுடன். அதன் பின் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் செல்வியிடம் சாந்தினியை கவனித்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சில நிமிடங்களில் பத்மநாபனின் ஆபீஸ் அறையில் அவர் எதிரே நின்றவள் தன் கையில் இருந்த செய்தித்தாளை அவர் முன் நீட்டினாள். தென்றல் என்று அவர் வார்த்தைகள் வெளிவர திணற, சொல்லுங்கப்பா, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? நான் வருத்தப்படுவேன்னா? நான் இன்னும் உயிரோட தான்ப்பா இருக்கேன். உங்களுக்கு ஒரு துணையா நான் இருக்க மாட்டேனா? உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்களுக்கு உதவியா இல்லாம போயிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்றவள் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட சேர்ந்து உழைக்க நானும் இருக்கேன். இன்னும் ஒரே வருஷத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பழைய நிலைமைக்கு இல்ல உலக பட்டியலில் இடம்பெறும் அளவுக்கு உயர்த்தி காட்டுறேன் என்றவள் உடனடியாக அதற்கான பணியில் இறங்கினாள். பத்மநாபனின் உதவியுடன் அவளை அறியாமலேயே ஒரு யுத்தங்களத்திற்கு தயாரானாள். அதன் முதல் முயற்சியாக கடந்த 4 வருடமாக நடந்த தங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனின் செயல்பாட்டையும் அதில் ஏற்பட்ட சறுக்கல்களையும் மிக துல்லியமாக ஆராய்ந்து குறிப்பெடுத்தாள். அவர்கள் ஆபீஸில் வேலை செய்யும் அனைத்து பணியாளர்களையும் ஆலோசனை கூட்டத்தில் ஒருங்கிணைத்து சிறு உரை நிகழ்த்தினாள். அனைவரையும் இந்த போராட்டத்தில் தனக்கு துணை நிற்குமாறு வேண்டினாள். அனைத்து பணியாளர்களும் அவளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று வாக்களித்தனர். அன்று இரவு எழிலனின் அறையில், அதாவது இப்போது எழில் தென்றலின் அறையாகிவிட்ட அவர்களின் அறையில் பிள்ளைகள் இருவரும் நன்றாக தூங்கிவிட்டதை உறுதி செய்து கொண்ட தென்றல் பால்கனியில் இருந்த அந்த மாட புறாக்களை நோக்கி சென்றாள். அங்கு அந்த புறாக்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று அருகருகே அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டவள் தன் மன்னவனின் நினைவுகளை நோக்கி பயணித்தாள். அன்று எழிலனின் பிறந்த நாளின் போது அவனது அறையில் அவனது மடியில் படுத்துக்கொண்டு தன் அவனின் மீசையை பிடித்து இழுத்தபடியும் வருடியபடியும் விளையாடி கொண்டிருந்த தென்றல், செல்லி, இந்த மாடப்புறாக்களை ஏன் உனக்கு கிஃப்டா கொடுத்தேன் தெரியுமா என்றாள். ம் என்றான் எழில். இந்த மாடப்புறாக்கள் எப்பவும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியவே பிரியாதாம். தன்னோட துணை எப்பவும் தன் கண் முன்னாடியே இருக்கணுமாம். ஒருவேளை கொஞ்ச நேரம் இந்த ஆண் புறா பெண் புறாவுக்கு விளையாட்டு காட்டலாம்னு நினைச்சு
எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டா கூட இந்த பெண் புறா தன்னோட இணையை தேடி தேடி அப்படியே வாடி போயிடுமாம். ஒருவேளை இதோட ஜோடி புறாவுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து இறந்துட்டாலோ இல்லை காணாமல் போயிட்டாலோ ஒன்றை விட்டு ஒன்று உயிர் வாழவே வாழாதாம். கல்லை விழுங்கிட்டு அதனால முடிந்த அளவுக்கு உயரமா பறந்து அங்கிருந்து கீழே விழுந்து செத்து போயிடுமாம். எப்பவும் தன்னோட இணையை விட்டு வேறு எந்த புறாவோடவும் சேராதாம் தெரியுமா என்றாள் தென்றல். சிறு பிள்ளைகள் கதை கேட்பதைப் போல் கொட்டி கேட்டுக்கொண்டிருந்த எழிலன், ஆ, அப்படியா பாட்டி, நல்லாவே கதை சொல்றியே என்றான் கேலியாக. ஆ, நான் பொய் சொல்லலடா, எங்க பாட்டி சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க என்றாள் கொஞ்சம் குழந்தையாய். ஓ, சின்ன வயசுலயே உங்க பாட்டி ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சாங்களாமா என்றான் கேலியாக. போடா, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங்னா என்ற முகத்தை சுவாரஸ்யமாக வைத்து கொண்டவள், முதல்ல நான் சொல்ல வரதை முழுசா கேளுடா என்று சொல்லி அவன் மடியில் இருந்து எழுந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு, நானும் நீயும் இந்த மாட புறாக்களைப் போல எப்பவுமே பிரியாமல் இருக்கணும், அதனால தான் நான் உனக்கு இந்த புறாக்களை கிஃப்ட் பண்ண என்றால் அவனை இறுக கட்டி கொண்டு. அந்த இனிய நொடிகள் அவள் உதட்டில் புன்னகையை வரவழைக்க மறுகணமே அவள் மனம் அவன் பிரிவை உணர்த்தி அவளை கண்ணீரில் மூழ்கடித்தது. ஆ ஆனா இப்போ உன்னை பிரிஞ்சு 3 வருஷத்துக்கு மேலா நான் இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கண்டா. ஏன் தெரியுமா? உன்னோட உயிருக்காகத்தான், உன் பொண்ணுக்காகத்தான் என்றவள் அருகில் இருந்த சுவரில் சாய்ஞ்சு, எங்கடா செல்லி இருக்க? நீ எப்படிடா என்னை விட்டு பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுது? எங்கடா போன? வந்துடுறா, ப்ளீஸ் வந்துடுடா. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலடா. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் நரகமா இருக்குடா. ப்ளீஸ் வந்துடுடா என்று வாய்விட்டு கதறியவள் தன் நிலை மறந்து அந்த பால்கனியிலேயே மண்டியிட்டு அமர்ந்து கதறி அழுதாள். இரவின் ராணியான நிலா பெண்ணும் கூட அவளின் அழுகையை காண சகையாமல் வேதனையுடன் மேக பொதிகளுக்குள் தன்னை மறைத்து கொண்டது. வெகுநேரம் அழுதழுது ஓய்ந்து போனவளை நித்ரா தேவி சோர்வெனும் வடிவில் ஆற தழுவி ஆறுதல் உரைக்க, பூமாதேவியோ அவளின் அன்பு மகளை தன் மடியில் ஏந்தி தாளாட்டினாள். மறுநாள் காலை சாந்தினி எப்பவும் 6 மணிக்கெல்லாம் எழுந்து வந்துடுவாளே, இன்னைக்கு ஏன் இன்னும் வரல என்று நினைத்தபடியே அவள் அறைக்கு சென்று பார்க்க, அங்கு தென்றல் பால்கனியில் படுத்திருப்பதைக் கண்டு பதறி ஓடினார். தேனுமா, என்னடா இது, ஏண்டா இங்க படுத்திருக்க என்று அவளை எழுப்பி அறைக்குள் அழைத்து சென்றார். ஒண்ணுமில்லம்மா. என்ன ஒண்ணுமில்ல? அந்த புறாக்களை பார்க்க போனியா? ஆ என்று அவள் கண் கலங்க கண்ணசைக்க, ஷோ, எத்தனை முறை சொல்லி இருக்க இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாதுன்னு. இன்னொரு முறை இப்படி பண்ணினியோ அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன், தெரிஞ்சுக்கோ என்றார் கண்டிப்புடன். வா என்று அவள் கெஞ்ச, அப்போ சொன்ன பேச்சு கேட்கணும், போ. போய் குளிச்சு ரெடியாகி உன் குட்டி வாண்டுகளை எழுப்பி ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நேத்து வீராங்கனை மாதிரி பேசின பேச்சென்ன, இப்போ இப்படி அழுது வடியறத பாரு என்று தன் ஆசை மருமகளின் கன்னத்தில் செல்லமாக ஒரு அடி வைத்துவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் பிள்ளைகளை கிளப்பி பள்ளியில் விட்டுவிட்டு வந்தவள் தன் அத்தை மாமாவிடம் ஆசி பெற்று ஆபீஸுக்கு கிளம்பினாள். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. தென்றல் கால்களில் ரக்கை கட்டி கொண்டு திரிந்தாள். தங்களின் கை விட்டு போன ஒவ்வொரு கிளையண்ட்டையும் தானே நேரில் சென்று பார்த்து பேசி அவர்களுடன் புது ஒப்பந்தங்களை பெற்று அதை அவர்கள் வியக்கும் வகையில் முடித்தும் கொடுத்தாள். சில மாதங்களில் கைவிட்டு போன அத்தனை வாடிக்கையாளர்களும் அவர்களுக்கு திரும்ப கிடைத்தனர். அன்று ஒரு பிரபல பத்திரிகையில் இருந்து தென்றலை பேட்டி எடுக்க அனுமதி பெற்று அவளை சந்திக்க வந்திருந்தனர். வணக்கம் மேடம் என்றாள் அந்த பத்திரிகையாளர். வணக்கம் என்றாள் தென்றல் சிறு புன்னகையுடன். 2வது இடத்துக்கு தள்ளப்பட்ட உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை மறுபடியும் முதல் இடத்துக்கு கொண்டு வரணும்னு நீங்க போராடுவதை பற்றி கேள்விப்பட்டோம். உங்க முயற்சி பலன் அளிக்க வாழ்த்துக்கள் மேடம் என்றாள். நன்றி. கடந்த 3 வருடமா எந்த முயற்சியும் எடுக்காமல் திடீர்னு நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து நடத்த என்ன காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல வருத்தமா தான் இருக்கு. பட் உண்மை இதுதான். என் அப்பா நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் பார்வைக்கு எங்க கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தின எந்த விவரத்தையும் கொண்டு வரல. எனக்கும் சில பிரச்சனைகள் இருந்ததால நானும் ஆபீஸ்க்கு வர முடியல. ஸோ என்ற ஒரு நொடி கண்மூடி திறந்தவள். சொல்லப்போனா உங்க பத்திரிகைக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் நீங்க மிஸ்டர் வினய் ஆதித்யனை பற்றி வெளியிட்ட பேட்டிதான்
என் பார்வைக்கு என் கன்ஸ்ட்ரக்ஷனோட நிலையை தெரியப்படுத்தியது என்றாள். ஓ, சாரி மேம் என்றவள். அப்போ நீங்க வினய் சாருக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருப்பீங்களா? யாருக்கும் சவாலா இருக்கணும்னு நான் நினைச்சதில்ல. பட் எங்க கன்ஸ்ட்ரக்ஷனை நான் நிச்சயமா பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன். அப்போ இரு துருவங்கள் மோத போகுது. ஆ, மோதல்னு எடுத்துக்க வேண்டாமே, போட்டின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? பிசினஸை பொறுத்தவரை ஆரோக்கியமான போட்டிகள் அவசியம்தானே? நிச்சயமா என்றவள். ஆனால் ஆதித்யா சார் தன்னோட இடத்தை யாராலேயும் நெருங்க முடியாதுன்னு அவர் பேட்டியில சொல்லி இருக்காரே. சாரி, நான் மற்றவங்கள பத்தி எந்த விமர்சனமும் செய்ய விரும்பல. ஓகே மேம், அப்போ நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு உறுதியா நம்புறீங்களா? நான் தான் ஜெயிப்பேன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். நானும் ஜெயிப்பேன், பொறுத்திருந்து பாருங்க என்றாள் தன்னடக்கத்துடன். ஓ, சோ நைஸ் ஆஃப் யூ மேம், ஆல் தி பெஸ்ட் என்றாள் அந்த பெண். தேங்க்யூ என்று சொல்லி விடை பெற்றாள் தென்றல். மறுநாள் வினயின் ஆபீஸில் அவனின் பர்சனல் அசிஸ்டன்ட் அஜய் அன்று வெளியான அந்த பத்திரிகையை வினயிடம் காட்டி அவன் மனதில் தீயை மூட்டிக் கொண்டிருந்தான். வினயின் இந்த போக்கிற்கு முக்கிய காரணகர்த்தா இவன்தான். புகழ் எனும் தீயை வினயின் நெஞ்சில் மூட்டிவிட்டு அதில் குளிர் காய்ந்து வரும் ஒரு கீழ்த்தரமான ஜென்மம் கம்பெனியை நிர்வகிக்க ஆரம்பித்த புதிதில் வினயின் மனதில் இப்படிப்பட்ட கர்வம் எல்லாம் இருந்ததில்லை. ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் அடைந்த வெற்றி அவன் மனதில் சந்தோஷத்தை விதைக்க அஜயின் புகழாரம் அதற்கு உரமிட்டு ஆணவத்தையும் விதைத்தது. ஆனால் அஜய் ஏன் இப்படி செய்கிறான் என்று பார்க்கிறீர்களா? அதற்கான காரணத்தை பிறகு சொல்கிறேன். முதலில் இப்போது நடக்கப் போகும் மோதலை கவனிக்கலாம் வாருங்கள். வினயின் மனதில் நெருப்பை பற்ற வைத்துவிட்டு அஜய் தன் மனதுள் சிரித்து கொண்டிருக்க வினைக்கோ கோபம் தலையேறி கொண்டிருந்தது. சார், ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிர் ஆகாது சார். எவ்வளோ தைரியமா உங்களையே ஜெயிப்பேன்னு சவால் விட்டிருக்கா என்று மேலும் ஏற்றி விட்டான் அஜய். நான் உடனே அவகிட்ட பேசணும், அவன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க என்றான் வினய் கொந்தளிப்புடன். சார் என்று அவன் இழுக்க, ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறேன் இல்ல என்ற வினய் கோபத்தில் ஆக்ரோஷமாக கத்தவும் அஜய் ஃபோன் டைரக்டரியில் அவள் ஆஃபீஸ் நம்பரை தேடி கண்டுபிடித்து அவளுக்கு டயல் செய்தான். அங்கு ரிசப்ஷனில் ஹரிணி ஃபோனை எடுத்து விவரம் கேட்க அஜய் அவளிடம் உங்க எம்டி தென்றலிடம் பேச வேண்டும் என்றான். அவள் யார் என்ற விவரம் கேட்டுவிட்டு லைனை கனெக்ட் செய்ய தென்றலின் அறையில் இருந்த தொலைபேசி அலறியது. தென்றல் போனை எடுத்து ஹலோ தென்றல் ஹியர் என்றாள். தென்றலின் குரல் அவன் செவிகளை தீண்டிய அந்த நொடி வினயின் உடல் மின்னல் பாய்ந்தது போல் சிலிர்த்தது. அவன் உயிரை தீண்டிய குரலின் இனிமையில் தன்னை மறந்து லயித்து விட்டான் வினய். சிலை போல் அமர்ந்திருந்த வினையை தொட்டு சார் என்னாச்சு என்று அஜய் கேட்க என்று தன் தலையை உலுக்கிக் கொண்டு ஏய், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்றான் தொலைபேசியில் காத்திருந்த தென்றலிடம். வினையின் குரலை கேட்டதும் சட்டென தன் இருக்கையை விட்டெழுந்த தென்றல் உடல் சிலிர்க்க நெஞ்சம் துள்ள கண்கள் பனிக்க செல்லி என்றாள். ஏய், யாருன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஐ ஆம் வினய், வினய் ஆதித்யன் என்றான். இல்ல இல்ல, இது ஏன் எழில்தான், என் எழிலோட குரல்தான் என்ற மனதிற்குள் நினைத்தவள் செல்லி விளையாடாதடா என்றாள் மனம் துடிக்க. ஆனந்த கண்ணீரால் நிறைந்திருந்த அவள் விழிகள் எங்கு மறுபடியும் அவள் வேதனையை எண்ணி கண்ணீர் விட வேண்டி இருக்குமோ என்று பயந்தது. ஏய் அஜய், சாந்தினி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபோன் பண்ண சொன்னா ஏதோ ஒரு லூஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்க என்றான் வினய் கோபத்துடன். இல்லை சார், நான் கரெக்டாக தான் டயல் பண்ணேன். அவங்க ரிசப்ஷனிஸ்ட் தான் ஃபோனை அவங்க எம்டிக்கு கனெக்ட் பண்ணாங்க என்றான் அஜய் நடுக்கத்துடன். ஹலோ, தென்றல் தானே பேசுறது என்றான் வினய் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு. இது ஏன் எழில் இல்லை போல என்று யோசித்தவளின் மனம் ஏமாற்றத்தில் சோர்ந்து போக தன்னை தேற்றி கொண்டு ஆமாம், நீங்க யாரு என்றாள் தென்றல் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல். சரியா போச்சு, இவ்வளோ நேரம் நான் பேசினது எதுவுமே உன் காதல விழலையா என்றான் வினய் கடுப்புடன். இல்லை சொல்லுங்க என்றாள் தென்றல் சுரத்தே இல்லாமல். நான் வினய் ஆதித்யன். பேச்சு இப்படி தடுமாறுது. நீ எல்லாம் என்னை எதிர்த்து போட்டி போடுவேன்னு பேட்டி கொடுக்கறையா என்று சிரித்தான் ஏளனமாக. மரியாதையே இல்லாம பேசுறான். இவன் நிச்சயமா என் செல்லியா இருக்கவே முடியாது என்று யோசித்தவள். மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மரியாதையா பேசுங்க என்றாள் தன் நிலைக்கு திரும்பி. உனக்கு மரியாதை கொடுக்கணுமா, அதுவும் நானா என்று சிரித்தவன்.
மரியாதையா நீ பேட்டி கொடுத்த அதே பத்திரிக்கையில என்னை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுடு. இல்ல நீ ரொம்ப வருத்தப்படுவ என்றான் வினய். தென்றல் லேசாக புன்னகைத்து, ஏன் தோத்து போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கா? ஹ, யாரு நானா? அதுவும் உங்கிட்டயா? அப்போ தைரியமா எதிர்த்து நில்லுங்க. ஹ, என்னோட போட்டியிடுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். உன் அப்பா பத்மநாபனாலேயே என்னை ஜெயிக்க முடியல. நீ என்னை எதிர்த்து நிக்கிறையா? வெற்றி தோல்வி யாருக்கும் நிரந்தரம் இல்ல. ஓ, அப்ப நீ என்ன ஜெயிச்சிடுவேன்னு என்கிட்டயே சவால் விடுறியா? இது வரைக்கும் நான் யாரையும் எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சு போராடல. என் கம்பெனிக்காகத்தான் நான் உழைச்சேன். ஆனா இப்போ ஆனா இப்போ இன்னும் 6 மாசத்துல உன்னை ஜெயிச்சு உன்னோட இந்த ஆணவத்தை அழிச்சு உன் கர்வத்தை அடக்கறேன். ஏய், யாருகிட்ட பேசுறேங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. ஆ, நல்லாவே ஞாபகம் இருக்கு. ரொம்பவே அதிகமா தற்பெருமை நிறைஞ்ச ஒருத்தங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்ன உன்ன என்கிட்டயே சவால் விடுறியா? பார்க்கலாம். மீட் யூ அட் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி பிளே. பாய் என்று ஃபோனை வைத்து விட்டாள் தென்றல். எவ்வளோ திமிர் இவளுக்கு! பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்றா. இவ திமிர அடக்கறேன் என்றான் வினய் ஆங்காரத்துடன். அங்க தென்றல் கொதித்து போயிருந்தாள். ச்சே, என்ன மனுஷன் இவ! படிச்சவ மாதிரியா பேசுறா? எவ்வளோ அகங்காரம்! இவனை போய் ஒரு நிமிஷம் ஏன் எழில்னு நினைச்சிட்டனே. ஏன் எழில் ஏன் எழில் எவ்வளவு நல்லவன் என்ற கணவனின் நினைவில் உருகித்தான் போனாள் காதல் கொண்டவள். சில நிமிடங்களுக்கு பின் தன்னை சுதாரித்து மீட்டெடுத்தவள், முருகா, நீதான் எனக்கு சக்தியை கொடுக்கணும் என்று கண் மூடி முருகனை வேண்டிவிட்டு தன் போராட்டத்திற்கு தயாரானாள். தன் உயிரையே ஒருவருக்கொருவர் எதிர்த்து நிற்பது தெரியாமல் இருவரும் சண்டை கோழியாய் சிலிர்த்து நின்றனர். சில நாட்களுக்கு பிறகு இந்தியாவின் தலைநகரமான டெல்லியின் முக்கிய பகுதியில் அமைந்திருந்த அந்த பங்களாவின் உள்ளே இருந்த அவனது அறையின் தொலைக்காட்சியில் தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய். அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னைப் போலவே பாவை தெரியுதடி என்ற பாடல் காட்சி ஓடிக்கொண்டிருக்க வினய் தன் அறையின் ஜன்னல் அருகே சாய்ந்து நின்றபடி தன் கையில் வைத்திருந்த ஒரு பெண்ணின் ஓவியத்திடம் பேசிக் கொண்டிருந்தான். இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் ரொம்பவே அதிகமா என்னை தாக்குதடி. ஏண்டி இப்படி என்னை வதைக்கிற? எங்கடி இருக்க நீ? கிட்டத்தட்ட 4 வருஷமா உன்னை தேடிக்கிட்டு இருக்க. வெளியிடத்தில் எந்த அறிமுகம் இல்லாத பெண்ணோட குரலை கேட்டாலும் அது நீயா இருப்பியோன்னு அந்த பெண்களோட முகங்களை ஒரு நொடி பார்த்துட்டு நீ இல்லைன்னு தெரிஞ்ச தலை குனியும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? அதுலயும் ஒரு சில பெண்கள் என்னை தவறாக நினைக்கும் போது ரொம்பவும் அவமானமா இருக்கும்டி. ஆனா நீ மட்டும் நிம்மதியா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க என்று செல்ல கோபத்தோடு ஓவிய பெண்ணின் கன்னத்தில் தட்டினான் அந்த ஆண் அழகன். எனக்கு ஏற்பட்ட விபத்தில் இருந்து நான் உயிர் பிழைச்சு கண் விழிச்ச அந்த நொடியில் இருந்து நீ மட்டும்தான், உன் முகம் மட்டும்தான் என் மனசுல நிறைஞ்சிருக்குடி. என் மேல உயிரையே வச்சிருக்கிற என் அப்பா அம்மா அண்ணா அண்ணான்னு என்னையே சுத்தி வர என் தங்கச்சி, இவங்க முகம் கூட என் ஞாபகத்துல இல்ல. ஆனா நீ மட்டும்தான் எப்பவும் என் மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு அமர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கடி. நீ யாரு? உனக்கும் எனக்கும் என்னடி சம்பந்தம்? என்ன உறவு? எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. நீ இல்லைனா நான் இல்ல. நீ எங்கடி இருக்க? எங்கிருந்தாலும் சீக்கிரம் எங்கிட்ட வந்துடுடி என்றான் தன் தூரிகையின் கை வண்ணத்தில் சிரித்து கொண்டிருந்தவளை பார்த்து. என்னையே நான் மறந்த போதும் என் நெஞ்சில் நீங்காது நிறைந்திருக்கும் நினைவே நீதானடி. வினய், அதாவது நம் எழில், டெல்லியில் தென்றலின் ஓவியத்திடம் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் இங்கு சென்னையில் எழிலனின் வீட்டில், மா, அம்மா, பீஸ்மா, 10 மினிட்ஸ்மா, முய்ய போதுமா, அண்ணா நீயும் சொல்லுதா அம்மாட்ட, மா ஜாக்கி அங்கிள் எப்பி சண்டை போதுதா பாதே, ஐ டிஷ்யம் டிஷ்யம் என்ற தொலைக்காட்சியில் பார்வையை பதித்தபடியே தாயிடம் கெஞ்சி அவள் கவனத்தையும் டிவிக்கு திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தாள் நம் குட்டி தேவதை. டைம் ஆகுது. காலையில சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டாம்? ஸ்கூலுக்கு போகணுமில்ல என்றாள் அன்னை. மா, நாளைக்கு ஸ்கூல் லீவ் என்றனர் இருவரும் ஒரு சேர. ஏன் லீவ்? ஐயோ அம்மா, உக்கு ஒண்ணுமே தெரியல. நாளைக்கு சாட்டர்டே. ஓ என்று தென்றல் சொல்ல பட்டென கரண்ட் கட் ஆனது. ஐயோ கதந்து போச்சு என்றாள் சின்னவள் சோகமாக.
என்ற தென்றல் சிரித்தபடி, அதான் அம்மா பேச்சு கேட்கணும் என, போ தேனு, உன்னால தான் கதந்து போச்சு என்றாள் இளையவள். அடி சின்ன கழுத, அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடாதேன்னு எத்தனை முறை சொல்லி இருக்க என்ற தென்றல் செல்லமாக வைய, அப்பிதான் கூப்புவேன் போ என சின்னவள் தொல்ல. சரி போ, நீ வாடா கண்ணா, நாம போய் தூங்கலாம் என தென்றல் கார்த்திகேயனை சோஃபாவில் இருந்து எழுப்பி அழைத்து செல்வது போல் நடிக்க, தேனு ஒதே கப்பா இருக்கு, எக்கு பயமாக்கு என சின்னவள் சற்றே பயத்துடன் சொல்ல, கார்த்தி பாச மிகுதியில், அரசி என குரல் கொடுக்க முயல, உஷ் என்ற தென்றல் அவன் உதட்டில் மேல் விரல் வைத்து அவனை தடுத்தாள். ஆஹா, அம்மா எக்கு பயமாக்கு, இனிமே தேனு தொல்ல மாட்ட, சாய்மா சித்தவா என்ற தாயை அழைத்தாள் இளஞ்சிட்டு. என் பட்டு குட்டி, அம்மா சும்மா விளையாட்டுக்கு காட்டினேன்டா, தோ இங்க சோஃபா பின்னாடி தான் நிக்கிறேன் என்ற மகளை அள்ளி முத்தமிட்டாள். அம்மாக்கு நான் என எழிலரசி தென்றல் அரசியின் கன்னத்தில் முத்தமிட, இந்த பக்கம் என்றாள் அன்னை மறு கன்னத்தையும் காட்டி. தாயும் மகளும் மாறி மாறி முத்தமழை பொழிய, என் செல்லம் என்றாள் தென்றல். அம்மா நானு என்றான் கார்த்தி. நீயும் தாண்டா கண்ணா என்ற தென்றல் எழிலரசியை கீழே இறக்கி விட்டுவிட்டு கார்த்தியை அள்ளி முத்தமிட்டாள். ஓவர் கொஞ்சல்ஸா இருக்கே, போதும் போதும் உங்க கொஞ்சல் என்பது போல் போன கரண்ட் திரும்ப வர, ஐ கதந்து வந்துட்டு என்று எழிலரசி துள்ளி ஓடி ரிமோட்டை எடுத்து அவளுக்கு பிடித்த சேனலை மாற்றப் போக, அப்போது ஏதோ ஒரு சேனலில் அந்த பாடல் ஒலித்தது. தென்றல் ரிமோட்டை தன் கையில் வாங்கி அந்த பாடல் ஒளிபரப்பான சேனலுக்கு மாற்றினாள். மேனி கொதிக்குதடி, தலை சுற்றியே வேதனை செய்குதடி, வானிடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார், மோனத்திருக்குதடி இந்த வையகம், வையகம் மூழ்கி துயிலினிலே, நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத்துடலுவதோ என்ற ஒலித்த பாடல் வரிகளின் அர்த்தத்திலும் அது கொடுத்த நினைவுகளிலும் தென்றல் தன்னை தொலைத்து கண்ணீர் சிந்த, மா ஏமா அழற என்றான் கார்த்தி. கார்த்தியின் குரலால் சின்னவளும் தாயின் நிலையை கண்டு கொள்ள, மா ஏம்மா அவ, ஏம்மா அவ தொல்லு என்று அவள் மடியில் ஏறி அமர்ந்து அவள் கண்ணீரை துடைத்தாள். ஒண்ணுமில்லடா அம்மோ என்ற தென்றல் கண்ணீரை துடைத்து கொண்டு தன் சோகத்தை தனக்குள் மறைக்க முயல, பிள்ளைகள் இருவரும் எலிப்பா வல்லன்னு அவ்வியம்மா என்றனர். கேட்டதோடு நில்லாமல் சின்னவள் வேகமாக இறங்கி அவர்கள் அறையில் இருந்த எழிலனின் புகைப்படத்தின் அருகே சென்று, எலிப்பா நீ எங்க போன, அம்மா அக்கா எப்பவும் நீ சீக்கிரமா வா, அம்மா பாப்பா அண்ணா தாத்தா பாத்தி எல்லாத்துக்கும் நீ வேணும், சீக்கிரம் ஐயா வவ்வே இல்ல, நீ சீக்கிரமா வரலன்னா பாப்பா உன்னை அச்சி என்று கெஞ்சலில் ஆரம்பித்து மிரட்டலில் முடித்தாள். அவள் பேசியதை கேட்டு கொண்டிருந்த தென்றல் ஓடி சென்று அவளை அள்ளி அணைத்து முத்தமிட, எழிலரசி அவள் கண்ணீரை துடைத்து, அம்மா இம்மே நீ அவ்வாத, எலிப்பா சீக்கிரம் வந்து வா என்றாள் தாய்க்கு தாயாய் மாறி. அங்கு டெல்லியில் இரவு வெகு நேரமாக வினயின் ரூமில் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு பிரியா அவனது அறைக்கு செல்ல, அங்கு வினய் ஜன்னலின் ஓரம் நின்று எதையோ பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு மெல்ல பூனை போல் அடியெடுத்து வைத்து அவன் பின்னே சென்று அவன் கையில் இருந்த அந்த ஓவியத்தை பிடுங்கினாள். எப்போதும் வினய் கதவை மூடிவிட்டுத்தான் தென்றலின் ஓவியத்திடம் பேசிக் கொண்டிருப்பான். இன்று மறந்து விட்டதால் நன்றாக மாட்டிக்கொண்டான். அவள் பட்டென்று ஓவியத்தை பிடுங்கியதும் பிரியா என்று அலறியே விட்டான் வினய். அந்த ஓவியத்தை பார்த்த பிரியா, வாவ் அண்ணி செம கியூட்டா இருக்காங்க, டேய் அண்ணா இதான் விஷயமா, அதான் சார் எப்போ கல்யாண பேச்சை எடுத்தாலும் எஸ்கேப் ஆகுறீங்களா, சொல்லு சொல்லு, என் அண்ணி எங்க இருக்காங்க, இப்பவே போனை போடு, நான் அவங்க கிட்ட பேசியே ஆகணும் என்று பறந்தாள் பிரியா. வினய் சிரித்து கொண்டே எனக்கே தெரியாது என்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.